வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது ஒரு அருமையான கேசரி. இந்த கேசரியில் கொஞ்சம் பைனாப்பிள் போட்டு இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இதோட இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரிக்கு தேவையான பொருட்கள்: ரவை 250 கிராம், சர்க்கரை 200 கிராம், முந்திரி பருப்பு தேவையான அளவு, காய்ந்த திராட்சை தேவையான அளவு, பொடிசை நறுக்கிய பைனாப்பிள் 1 பவுல், மஞ்சத்தூள் சிறிதளவு, ஏலக்காய் பவுடர் சிறிதளவு, பைனாப்பிள் எசன்ஸ் ஃபியூ ட்ராப்ஸ், சால்ட் சிறிதளவு, கெட்டியான நெய் 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன். இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இந்த பைனாப்பிள் கேசரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நல்லா அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் போடுறோம். அந்த நெய் போட்ட பிறகு முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க. இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்மக்கிட்ட இருக்க இந்த காஞ்ச திராட்சை இதில் போட போகிறோம். அதனால் இந்த மாதிரி கலர் வந்த பிறகு இந்த காஞ்ச திராட்சையை போடுங்க. இந்த திராட்சை போட்ட பிறகு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இந்த மஞ்சத்தூள் போடும்போது உங்களோட அடுப்பு வந்து ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம் இருக்கணும். நெய் சூடாக இருந்தால் மஞ்சத்தூள் தீஞ்சி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு மஞ்சத்தூள் போட்டுருங்க. அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட இருக்க ரவை, இந்த ரவை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மீடியமான ஃப்ளேம் வச்சு வறுக்க ஆரம்பிக்கணும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோஷ் கலர் உங்களுக்கு வந்திருக்கும். நிறைய பேருக்கு வீட்டில் கலர் பவுடர் யூஸ் பண்ணாமல் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டிங்க. நம்ம சேனல் ஆல்ரெடி சாஃப்ரான், அதாவது குங்குமப்பூ வச்சு பண்ணுறது எப்படி வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்போது இந்த இடத்துல மஞ்சத்தூள் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது சொல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இந்த ரவையை வறுக்கிற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரவை கரெக்டாக வறுத்தா தான் அந்த ரவை கேசரி ஃபைனலாக நல்லா வரும் அந்த டெக்ஸ்சர். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு கடாயில் தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டினா, எந்த கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துருக்கணும் அதே கப்பில், அதாவது 1 கப் ரவைக்கு வந்து 2.25 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். சில பேர் பார்த்தீங்கன்னா 2.5 கப்பு தண்ணி வைப்பாங்க. அதாவது 1 கப்புக்கு 2.5 அப்படியும் போடலாம், ஒன்றும் தவறதில்லை. ஆனால் என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு 2.25 கப் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த ரவையை போட்டிருக்கோம். ரவை போடுற பக்கம் ஒரு 2 விதம் இருக்குது. அதாவது கொஞ்சமாக ரவை எதுனா மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இதே குவான்டிட்டி அதிகமாக இருந்ததுன்னா ஒருத்தர் மிக்ஸ் பண்ணணும், ஒருத்தர் ரவை போடணும். அப்போ தான் உங்களுக்கு கெட்டி எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், இந்த ரவை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுற பக்கம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட அடுப்பு வந்து ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி வர டைமில் இந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும். அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பக்கம் வந்த பிறகு தான் ஸ்லோ ஃப்ளேம், அதாவது மீடியமான ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும் சொல்ல வரேன். இப்போ நல்லா கெட்டியாக வந்திருக்கா. இதுக்கு பிறகு நம்ம சக்கரை போடுறோம். இந்த சக்கரை போட்ட பிறகு குக் பண்ணும்போது உங்களுக்கு கலர் மாற ஆரம்பிக்கும். அதாவது அந்த எல்லோ கலர் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் டார்க்காக வந்த மாதிரி இருக்கும். நீங்கள் குக் பண்ணும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுருங்க. அதாவது ஃபுல் ஃப்ளேம் வச்சு குக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஏங்கிட்டனா அந்த சக்கரை குக் பண்ணோம்ல, இந்த சக்கரை குக் பண்ணும்போது என்ன பண்ண டைல்யூட் ஆகும், கொஞ்சம் லூஸ் ஆகும். அதுக்கு பிறகு கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் வந்திருக்கா. இந்த மாதிரி தான் டெக்ஸ்சர் வந்துருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைனாப்பிள் எசன்ஸ் போட்டிருக்கோம். ஜஸ்ட்டு ட்ராப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னா விட்டலாம். அதுக்கு பிறகு நெய் எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்களோ அதில் 1/4 மடங்கு அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நெய் அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை, அந்த டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணுச்சுன்னா அந்த டைமில் எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் தவறு எதுவுமே இல்லை. ஆனால் என்னோடய சஜஷன் நெய் போட்டு நல்லா குக் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளேவரும் இருக்கும், அதே டைமில் சூப்பராக இருக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் ஏலக்காய் போட்டு கொஞ்சமாக உப்பு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பார்க்குறதுக்கு அந்த நெய்யும் ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கா. இந்த இடத்துல உங்களோட அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவை வந்து அந்த நெய் அந்த ஆயில் எல்லாமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த பைனாப்பிள் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடுங்க. அதே டைமில் பழமான பைனாப்பிள் போடணும். கொஞ்சம் காய் ஓட்டமாக யூஸ் பண்ணக்கூடாது. கடைசியாக பைனாப்பிளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு அருமையான பைனாப்பிள் கேசரி ரெடி. நான் இப்போயும் இன்னொரு பதிவு தரேன்.
இந்த பைனாப்பிள் கேசரி முடித்த பிறகு நிறைய பேருக்கு கெட்டியாகிடுது, நம்ம வீட்டில் சாஃப்டாகவே இருக்க மாட்டேது. அதுக்கு என்ன காரணம் கேட்டால் சர்க்கரை வந்து குக் பண்ணி முடித்த பிறகு சூடு ஆறுனா இறுக ஆரம்பிக்கும். அந்த டைமில் டபுள் பாயிலிங் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பாத்திரத்தில் சுடு தண்ணி வச்ச பிறகு இன்னொரு பாத்திரம் உள்ளே வச்சு இந்த ரவை கேசரி வச்சிங்கன்னா அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும், அந்த சர்க்கரையும் இருக்காது. இன்றைக்கி எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சுக்கும் இந்த பைனாப்பிள் கேசரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தொடர்ந்து கார கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அரிசி மாவு 300 கிராம், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேக வச்ச பாசிப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், தேங்காய் திருவியது அப்படி இல்லைன்னா பொடிசு நறுக்கியது 3-4 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 10-15 நம்பர், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 6-8 நம்பர், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த காரக்குழுக்கட்டைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் பண்ணும்போது மாவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி பண்ணாமல் இந்த மெத்தடில் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா கொழுக்கட்டை நீங்கள் ப்ரிப்பரேஷன் முடித்த பிறகு கொஞ்சம் ஹார்டாகும்ல, அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும். அதுக்கு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதாவது தாளிப்புக்கு தேவையான அளவு. எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக சூடாகிற டைமில் நம்மக்கிட்ட இருக்க இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்பை போடுறோம். இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி, வேர்க்கடலை வறுக்கிற டைமில் மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். ஏங்கிட்டனா அப்போ தான் சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த கடக்கு முடக்குன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பச்சை வேர்க்கடலை போடல, வறுத்த வேர்க்கடலை தான் போட்டிருக்கேன் இந்த இடத்துல. ஏங்கிட்டனா வேர்க்கடலை வறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால தான் வறுத்த வேர்க்கடலை டேரெக்டாக போட்டிருக்கோம். அதே டைமில் காஞ்ச மிளகாய் போடுறோம். காஞ்ச மிளகாய் உடச்சி போடுங்க. இதுக்கப்புறம் பச்சை கருவேப்பிலை போட்டிருக்கேன். இந்த கருவேப்பிலை போட்ட பிறகு திருப்பியும் மீடியமான ஃப்ளேமில் எல்லாத்தையும் நல்லா வறுக்கிறோம். கார கொழுக்கட்டைக்கு முக்கியம் இந்த தாளிப்பு தான். அதாவது இந்த கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது ப்ராப்பராக போட்டாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ப்ரிப்பரேஷன் நல்லாயிருக்கும். இதுக்கு பிறகு பெருங்காயம், வேக வச்ச பாசிப்பருப்பு போட்டிருக்கோம். இந்த பாசிப்பருப்பு எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதுன்னா அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். அதனால தான் இந்த பாசிப்பருப்பு இதில் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு தேங்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி போடலாம். அதே டைமில் திருவண்ண தேங்காயும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி எப்பவும் போல தான் இருந்தாலும் ரேஷியோ சொல்கிறேன். 1 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுதான் ரேஷியோ. எந்த ஒரு கொழுக்கட்டை பண்ணாலும் கரெக்டான மெத்தடில் இதே மாதிரி பண்ணாங்க, நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டிருக்கோம். இந்த தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக கொதி வரணும். அதுக்கு பிறகு தான் கொழுக்கட்டை மாவு போடுறோம். இந்த கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். இப்போ இந்த மாவு போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு. அதே டைமில் காரம், உப்பு கரெக்டாக இருக்க செக் பண்ணிக்கங்க. உப்பு நீங்கள் போடும்போது தண்ணி கொதிக்கும் போது போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் அதாவது மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு உப்பு போட்டுன்னா கண்டிப்பாக சரியாக வராது. இன்கேஸ் உப்பு கம்மியாக போட்டோம் அப்படின்னுச்சுன்னா அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து அந்த உப்பு கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி தெளித்து மிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மாவு பாருங்கள், கையில் எடுத்துனா ஒட்டாத பக்குவத்தில் கரெக்டாக இருக்கும். உப்புமா எப்படி பண்ணுவீங்க அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்கணும். கையில் ஒட்டாமல் கரெக்டாக வந்திருக்கா, இதே மாதிரி தான் இருக்கணும். இன்னொரு விஷயம், இந்த காரக்கொழுக்கட்டை பார்க்கும்போது அந்த தாளிப்பு அதிகமாக இருக்கா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு தாளிப்பு நல்லா அதிகமாக போடுறீங்களோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே ரவுண்டாக பிடிச்சி ஸ்டீம் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சைஸில் பிடிச்சி நீங்கள் ஸ்டீம் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் ரவுண்டாக பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டீமரில் 1 by 1 ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 6-8 நிமிஷம் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்தினா போதும். ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் ஸ்டீம் பண்ண வேண்டாம்.
இப்போ ஒரு மூடி போட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா கார கொழுக்கட்டை ரெடி. கலர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இல்லாத மாதிரி இருக்கும். ஏங்கன்னா அந்த காஞ்ச மிளகா உடச்சி போட்டிருக்கோம். ஆனால் இந்த கொழுக்கட்டையை நீங்கள் 1 மணி நேரம் கழித்து நீங்கள் உடச்சி சாப்பிட்டாலும் சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும்.